ரொம்ப வருத்தத்தோட இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2025 நம்ம இருக்கோம். எவ்வளவோ நம்ம வந்து சயின்டிஃபிக்லி டெக்னாலஜிக்கலி இவால்வ் ஆகிருக்கோம், டெவலப் ஆகிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ரொம்ப அசிங்கமாக கேவலமாக சில விஷயங்கள் வந்து 2000க்கு முன்னாடியோ இல்லை ஒரு 40 வருஷம் முன்னாடியோ நம்ம கேட்ட அதே விஷயங்கள் எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் விமன் இந்த மாதிரி தொடர்ந்து எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகளோ இல்லை இந்த மாதிரி டவுரி ஹராஸ்மெண்ட். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த நியூஸ் கண்டிப்பாக பை திஸ் டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரித்தன்யா இந்த கல்யாணமாகி ஒரு 90 நாள் 100 நாள் கூட ஆகாத ஒரு பொண்ணு, அப்பா பெரிய கோடீஸ்வரர், திருப்பூர் அவினாஷி அவங்களோட நேட்டிவ். ஸோ அப்பா பெரிய தொழிலதிபர், 3-4 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அவங்களோட ஸ்டேட்டஸ்லேயே வந்து ஒரு அலையன்ஸ் பார்த்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு நோன் சர்க்கிளில் அவங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள். அவங்க பொண்ணை கொடுக்குறாரு. கோடிக்கணக்கில் 70 லட்சம் கார், கோடிக்கணக்கில் கல்யாண செலவுகள், ஆடம்பரம், 500 சவரனுக்கு மேலே ஜுவல்ஸ். ஸோ இவ்வளவும் பண்ணி அவங்க பொண்ணை கொடுத்து இப்போது 90-95 நாளுக்குள்ளே அவங்க பொண்ணை வந்து அவர் இழந்துட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் டியூ டு டவுரி ஹராஸ்மெண்ட், இட் இஸ் எ மியர் சூசைட். ஸோ இந்த ரித்தன்யான்றவங்க இந்த 90 நாள் கழித்து இப்போது சூசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சூசைடுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள்லேயே அவங்க ஹஸ்பண்ட், அவங்க மாமியார், அவங்க இன்லாஸ் எல்லாருமே அவங்க பண்ண கொடுமைகளை வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க உங்கள் முன்னாடி நடந்துக்கிறது வேற, எங்கிட்ட அவங்க பண்ணுறது வேற. ஸோ ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வீட்டில். இந்த மாதிரி இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, பூஜை ரூம் போகக்கூடாது, கிச்சன் போகக்கூடாது, ஏன்னா 4 கோடியில் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம், அதனால் வந்து இல்லை நிறையா இங்கே வந்து இப்படி தான் இருக்கணும், கேட்டை பூட்டி வைக்கிறது, ஃப்ரீடம் கிடையாது. ப்ளஸ் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பண்பாக அந்த பொண்ணை வளர்த்துருக்காங்க. அதனால வந்து சில விஷயங்கள் அவங்க வந்து நாகரிகம் கருதி அவங்களுக்கு நடந்த சில விஷயங்கள் ஹராஸ்மெண்ட் அண்ட் மெனி ஃபார்ம்ஸ் பை ஹர் ஹஸ்பண்ட். அவங்க வந்து ரொம்ப நாசூக்காக நாகரிகமாக மட்டும் இந்த மெயின் ஹராஸ்மெண்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த எந்த பொண்ணுமே அதை கண்டிப்பாக தயங்குவாங்க சொல்ல. ஸோ அவங்களுமே அதே மாதிரி வந்து மெனி அதர் ஹராஸ்மெண்ட்ஸ் அது இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷனில் கம்ப்ளீட்டாக வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் மூலமாக அவங்களுக்கு நடந்திருக்கு. காலையிலையும் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, நைட்லேயும் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குன்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து உணர்ச்சிகரமாக பேசின ஆடியோ, வாட்ஸ்அப் ஆடியோ அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சது இப்போ ரிவீல் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து இதில் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், இது ஒரு செய்தியாக எத்தனையோ ரேப் இன்சிடென்ட்ஸ் நடக்குது, நம்ம பேசுகிறோம், பார்க்குறோம். தொடர்ந்து கொல்கட்டாவில் 2வது பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடந்தாச்சு, அதையும் பார்க்குறோம். அதையும் எல்லா சேனல்ஸ்லையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், டிபேட் பண்ணுறோம், என்ன தண்டனை கொடுக்க போகிறோம், கடுமையான சட்டங்கள் வரணும், எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்குங்க. எதுவுமே மாறுற மாதிரி தெரியல. ஸோ இதே மாதிரி இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் கேரளாவில் இந்த ஒரு வருஷத்துலேயே நீங்கள் சும்மா கூகுளில் அடிச்சு பாருங்க, ஒரு ஸ்டேட்லேயும் எத்தனை டவுரி ஹராஸ்மெண்ட்ல டெத் நடந்திருக்கு அப்படின்னு. எவ்வளோ ஒரு கதையும் ஒரு படத்தை மிஞ்சுற அளவுக்கு பயங்கரமாக வந்து ஸ்கெட்ச் பிளான் போட்டு பண்ண மாதிரி ஒரு எண்ட் இருக்கும் ஒரு கதைக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சின்ன பொண்ணு இப்போ உயிரை மாற்றதுக்கு நிறைய விஷயங்கள். இந்த டவுரி ஹராஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ப்ரேயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் வித் த கேர்ள்ஸ் ஃபேமிலி. அவங்கள யாருனாலையுமே வார்த்தைகள்னால கன்சோல் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ செல்லமாக வளர்த்த ஒரு பொண்ணு, அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த வேதனை என்னன்ற வழி புரியும். இனி யாருக்கும் இந்த மாதிரி கொடுமை நடந்துடக்கூடாதுன்னு அவங்க அப்பா வருத்தப்பட்டு சொல்லும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு. இதில் வந்து அந்த பொண்ணோட ஆடியோ நான் எதனால இந்த வீடியோ பதிவு பண்றேன்னா, அட்லீஸ்ட் இதை எத்தனை 100கணக்கான பேர் கேட்க போறாங்களோ, 1000கணக்கான கேட்க போறாங்களோ, லட்சக்கணக்கான பேர் கேட்க போறாங்களோன்றது எனக்கு தெரியும். ஆனால் கேட்குற ஒருத்தர் 2 பேருக்காவது அவங்க வீட்டில் பொன் குழந்தைங்க இருக்கும் இல்லைங்களா? ஸோ இருக்கிற அந்த பெற்றோர்கள்
இதை கொஞ்சம் ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத வந்து மற்ற வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ப்ளீஸ் கேளுங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு விஷயம் வந்து ஒரு கடைசி இன்சிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு கடைசி டவுரி ஹராஸ்மெண்ட்லேயோ இல்லை எந்த ஒரு சார்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட்ல இதுவே ஒரு கடைசி விஷயமா இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இனி இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருந்துச்சுன்னா. ஆனால் வந்து அது வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுறோம், சட்டங்கள் எப்படி கடுமையாக போகுது, முதல்ல அதுக்கு அந்த பெண் எப்படி தன்னை தயார்படுத்திக்க போகிறா, அந்த பெண் தன்னை தயார்படுத்திக்கணும்னா பேரண்ட்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம் அதுதாங்க முக்கியம். நம்ம ஒரு குட் பேரண்டிங்கா அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தரோமோ, ஸ்கூல்ல எஜுகேஷன்ல வந்து 99.9% அக்ரிகேட் வாங்குன்றதுக்கு வந்து நம்ம ஜெய் நீட் இந்த கோச்சிங் அந்த கோச்சிங் 8th ஸ்டாண்டர்ட் வந்த ஒன்று இதை படி அதை படி, இதை படிச்சினா தான் 10th 12th இதை பண்ண முடியும், முடிச்சினா தான் கேம்பஸ்ல வந்து நீ வந்து செலக்ட் ஆகுன்றதுல ஆரம்பிச்சு யூஎஸ்ல இருந்து ஸ்கெட்ச் மேப் போட்டு தர நம்ம பேசிக் விஷயங்கள் வாழ்றதுக்கு முதல்ல உயிரோடு இருக்கணும் இல்லைங்களா? எல்லாத்தையும் சாதிக்கணும். உங்க பொண்ணு வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் வாழணும்னா கூட முதல்ல அந்த பொண்ணு இருக்கணும். அப்போ அந்த பொண்ணு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு எதை அச்சீவ் பண்ணுமே, தட் இஸ் யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. முதல்ல பேசிக் விஷயங்களை நம்ம குட் பேரண்டிங்ல இந்த மாதிரி போல்டா பொண்ணுங்களை வளர்த்து எந்த சுச்சுவேஷன் எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அந்த பொண்ணு அதை ஹேண்டில் பண்றதுக்கு மென்டலி முதல்ல நம்ம குழந்தையிலிருந்தே பெண் குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க இதை மேண்டேட்டா செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த பொண்ணோட வீடியோ நீங்க வாட்ஸ்அப் அந்த கால் ஆடியோ கால் அவங்க அப்பாவுக்கு ஆடியோ கால் அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சதுல தொடர்ந்து அந்த பொண்ணு இந்த ஹராஸ்மெண்ட்லாம் சொல்லிட்டு, என்னால முடியலப்பா, இதுக்கு மேல எனக்கு போராட முடியல, தைரியம் இல்லை, நான் தைரியம் இருக்க மாதிரி என்னை காட்டிக்கிட்டேன், நான் வந்து வாழாவட்டியா இருந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல இந்த வாழ்க்கை எதுக்கு, என் வாழ்க்கை இதுக்கு மேல நல்லபடியா மாறுன்ற தைரியம் நம்பிக்கை எதுவுமே எனக்கு கிடையாது. அதாவது அந்த பொண்ணு வந்து வாழ்க்கையில இந்த கல்யாணத்துக்காக மட்டுமே தன் வாழ்க்கை வந்து இவ்வளவு நாள் படிச்சு அன்பா அவங்க அம்மா அப்பாட்ட சொந்தங்களோட வளர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையே இந்த கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, ஹராஸ்மெண்ட் ஆன உடனே அதை ஹேண்டில் பண்ண தெரியல. பாவம் அந்த பரிதாபமான பொண்ணுக்குன்றது மட்டும்தாங்க இப்போ இதுல கிளியரா புரியுது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து மனவேதனை அடைஞ்சிருக்காங்க. ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு என்ன, அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு முதல் தடவை சொல்லும் போதே இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ல ஆகுதுன்னு போது கூடவே இருமான்லாம் சொன்னா கூட திருப்பியும் பொண்ணை பத்த யாருமே வந்து நல்லபடியா தான் பொண்ணு வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. உடனே டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருமான்னு சொல்ல மாட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா திருப்பி மத்தியஸ்தம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் இதை வேற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருந்தால் இன்னைக்கு இந்த பொண்ணு உயிரோடு வந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணு திருப்பி திருப்பி சொல்றது, எனக்கு தைரியம் இல்லைப்பா, ஹேண்டில் பண்ண முடியலப்பா, இதுக்கு மேலே எதுவும் மாறும்ன்ற எனக்கு இல்லைப்பா, நம்ம போய் உட்காந்து பஞ்சாங்கமோ இதெல்லாம் கேட்கறதுனால மட்டும் என் வாழ்க்கை மாற போறது இல்லைப்பா, அதனால விட்டுருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, என்ன இதுக்கு மேலே எனக்கு இருக்க இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், இதுல இருந்து இந்த கஷ்டத்துல இருந்து நான் சீக்கிரம் வெளியில வரேன், அந்த கஷ்டத்திலிருந்து சீக்கிரம் வெளியில வரேன்றதுக்கு அந்த பொண்ணு எடுத்த முடிவு உயிரை மாற்றிக்கிட்டது. ஆனா உண்மையான கஷ்டத்திலிருந்து வெளியில வர்றது எப்படின்னா, அந்த கஷ்டத்தையே தூக்கி வீசிட்டு வெளியில இண்டிபெண்டா என் வாழ்க்கை என் கையில், என் வாழ்க்கையில இது ஒரு அங்கம், இது ஒரு பகுதி, இந்த மேரேஜ் மட்டுமே என் வாழ்க்கை இல்லைன்றது ஒரு பொண்ணுக்கும் புரியணுங்க. ஸோ அந்த நம்பிக்கை பேரண்ட்ஸ் நம்ம தான் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். கொடுத்தா அந்த போல்ட்னஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா தன்னால் அந்த குழந்தைங்க எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணும். சிலதெல்லாம் நான் இங்கிலீஷில் கொஞ்சம் இப்போ பேச வேண்டி இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா வகையான ஆடியன்ஸும் கேட்பாங்க. whether the person listening to this could be a person who may not understand Tamil. அதனால கொஞ்சம் நான் இங்கிலீஷையும் கலந்து பேசுவேன், அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். ஸோ நம்ம வந்து ஒரு கேர்ள் சைல்டை வந்து ரைசிங் அ கேர்ள் போல்ட்லி இஸ் நாட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் எம்பவர்மெண்ட்னு வாங்க, இட் இஸ் அ மேண்டேட் இன் டுடேஸ் வேர்ல்டு. இந்த காலத்தில் கண்டிப்பாக ஒரு பொண்ணை வந்து நீங்கள் போல்டாக வளர்த்துறது எம்பவர்மெண்ட் மட்டும் கிடையாது, அது ஒரு மேண்டேட் ரிக்குவயர்மெண்ட். எதுக்குன்னா, டு equip her with the strength, clarity and confidence needed to confront and resist dowry related problems. Whyன்றதும் நான் சொல்றேன். டவுரி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த காலத்துலயும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேரடியா இல்லைன்னா சட்டத்துல டவுரி வந்து ப்ராஹிபிட்டட், ஆனாலும் டவுரி ஸ்டில் எக்ஸிஸ்ட் subtly or openly, even though dowry is legally banned in many countries, especially India.
வெக்கக்கேடு. நம்ம இந்தியாவில் அது பேண்ட், பட் ஸ்டில் சில மனித மிருகங்கள் அதை ஃபாலோ பண்ணுது. இட் பர்சிஸ்ட் இன் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் லேயர்ஸ். It may not always be over cash demands, but it often shows up as pressure for expensive gifts, jewelry or property. நேரடியா இல்ல டவுரின்னு சொன்னாலும் மறைமுகமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜுவல்லரி மூலமாவோ, ப்ராப்பர்ட்டி மூலமாவோ, எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் மூலமாவோ வரதட்சணைன்றது நம்ம சமுதாயத்துல பின்னி பிணைஞ்சு தான் இன்னும் இருக்கு. ப்ரெஷர் ஃபார் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ், ஜுவல்லரி ஆர் ப்ராப்பர்ட்டி, harassment after marriage, if demands are not met, judgment based on how much a girl brings to the marriage. A bold girl learns to see through these traps and call them out. இந்த அதாவது பொன் குழந்தைங்களை நம்ம தைரியமா சின்ன வயசுல வளர்த்தும் போது இந்த மாதிரி சமுதாய சீர்கேடுகள், நான் இவ்வளவு பணத்தோட கல்யாணம் பண்ணி பூந்த வீட்டுக்கு போனாதான் எனக்கு மரியாதைன்ற முட்டாள்தனமான நம்பிக்கைகள் இருந்து அந்த பெண் குழந்தை முதல்ல வெளியில வந்துடும். சின்ன வயசுல இருந்தே டவுரி தப்பு, காசை சார்ந்து பொருளை சார்ந்து ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்தையே நான் ஸ்டாப் பண்றேன்ற மாதிரி தான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற கான்ஃபிடன்ஸும் கிளாரிட்டியும் அந்த பொண்ணுக்கு கிடைக்கும். அடுத்து கான்ஃபிடன்ஸ் ஸ்கில்ஸ் கம்ப்ளைன்ஸ்னு வாங்க. அதாவது a boldly raised girl knows her rights, worth and boundaries. She is not afraid to say no to dowry linked marriages, walk away from disrespectful proposals, speak up against mistreatment. தன்னை மரியாதை இல்லாமையோ தன்னை தவறா நடத்தவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி வரதட்சணை சார்ந்து லிங்க் ஆன மேரேஜ்ல இருந்து வெளியில போகிறதுக்கு அந்த பொண்ணுக்கு அவங்க ரைட்ஸ் தெரிஞ்சு இதான் என் லிமிட், இதான் என் பவுண்டரி, என் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் சொல்லிட்டு இதே மாதிரி தவறுகளை தட்டி கேட்கவும் தூக்கி எறியறதுக்கும் சட்டத்துக்கு முன் நிறுத்துறதுக்கும் அந்த பொண்ணுக்கான தைரியமும் தெளிவும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்குற கான்ஃபிடன்ஸ்ல தான் வரும். இந்த மாதிரி disrespectful proposals, speak up against mistreatment even with our own family or society. Such confidence is not built overnight. It is a result of conscious parenting. இதை கவனிங்க நல்லா. Conscious parenting where she is encouraged to question, express and choose for herself. நம்ம கான்ஷியஸ் பேரண்டிங்ல வளர்த்தினால் மட்டும்தான் ஓவர் நைட்ல திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம் அப்போ இதெல்லாம் அவங்க மைண்ட்லயோ தைரியத்திலயோ மனசுல வந்துடாது. சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்த்தி மிஸ்ட்ரீட்மெண்ட் பண்ணாம உன் மரியாதையை காப்பாத்திக்க இப்படிதாமான்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு அது வரும். It's a result of conscious parenting where she is encouraged, அவங்கள உற்சாகப்படுத்தி நம்பிக்கை ஊட்டி அவங்கள கொஸ்டின் பண்ணி எப்படி கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ன்றது நம்ம தான் டெவலப் பண்ணணும். Boldness leads to legal awareness. When the girls are raised to think independently and question injustice, they naturally become more aware of laws that protect women, like the Dowry Prohibition Act, support systems and helplines, legal action that they can take if harassed. Fear fades when knowledge is strong. அதாவது நம்ம இதெல்லாம் போல்டா வளர்த்தும் போது தான் இண்டிபெண்டா ஒரு பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது அதை தட்டி கேட்டு அதே மாதிரி இந்த டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் இதெல்லாம் இருக்கிறதோட அவேர்னஸ், சப்போர்ட் சிஸ்டம், ஹராஸ் பண்ணும்போது இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த நாலேஜ் ஹராஸ்மெண்ட் ஆகும்போது இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இதெல்லாம் இனிமேல் பொண்ணுக்கு சீர் கொடுக்கும்போது இதையுமே நீங்கள் மொபைல்லையோ இல்லை பிரிண்ட் அவுட்லேயோ ஃபீட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி இந்த ஹெல்ப்லைன் லீகல் ஆக்ஷன் நம்பர், ஏதாவது யாராவது தவறு பண்ணால் உடனே கால் பண்ணுமா, உடனே அவங்களுக்கு அந்த பயமும் தண்டனையும் போலீஸ் இம்மீடியட்டா அந்த டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட்ல வார்ன் பண்ணாங்கன்னா தன்னால சரியாயிடுவாங்கன்ற அந்த கிளாரிட்டியை நம்ம தான் கொடுக்கணும். ஃபியர் ஃபேட்ஸ் when knowledge is strong. பயம் தன்னால மறையும், நாலேஜ் அவேர்னஸ் அந்த பொண்ணுக்கு இருக்கும்போது. Economic independence equals real freedom. A bold girl is also thought to be financially independent through education, skill building and career goals. With this, she doesn't feel dependent on her husband or in-laws. She refuses to be treated like a burden or transaction. She becomes equal in any relationship, not a silent sufferer. So, அந்த பொண்ணுக்கு நம்ம எக்கனாமிக் ஃப்ரீடம், சொந்த காலில் நிற்கணுமா, நீ கோடியா பணம் இருந்தாலும் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லும் போது ஹஸ்பண்டை எதிர்பார்த்து இருக்கிற நெசசிட்டி வராது. பேர்டனாவோ அவங்களோட டிரான்சாக்ஷன் மெட்டீரியலாவோ வியாபார பொருளாவோ பார்க்க அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சைலண்ட் சஃபரரா இல்லாம அவங்க ஈக்குவாலிட்டியை பத்தி புரிஞ்சு நானும் என் ஹஸ்பண்டும் ஈக்குவல்ன்றதை ஃபர்ஸ்ட் அவங்க நம்பினாதான் மற்றவங்களுக்கு அதை அவங்க சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்போது தன்னால நடக்கும். அதே மாதிரி பிரேக்கிங் ஜென்ரேஷனல் சைக்கிள்ஸ். when girl grow bold and aware, they change their narrative for the next generation. ஒரு பொண்ணு தைரியமா வளரும் போது
அது அவங்கள மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனையும் சேர்த்து அவங்களால ஒழுங்கா வளர்த்த முடியும். அவங்களோட பசங்களை மற்ற பெண்களை வந்து மதிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லி ஒரு அம்மானால வளர்த்த முடியும். ரைஸ் சன்ஸ் who ரெஸ்பெக்ட் விமன், என்கரேஜ் அதர் விமன் டு பி ஃபியர்லெஸ். மற்ற பெண்களுக்கும் தைரியத்தை இவங்களால கொடுக்க முடியும். நம்ம தைரியமா நம்ம பெண் குழந்தையை வளர்த்தும் போது அவங்க ஒரு சொசைட்டிவே மாத்துறதுக்கான தைரியமும் விழிப்புணர்வும் அவங்களுக்கு வரும். refuse to become victims or enablers of the dowry system. Their boldness becomes a catalyst for cultural transformation. ஒரு கல்ச்சுரல், ஒரு சொசைட்டியே அவங்களுக்கு கிடைக்கிற இந்த விழிப்புணர்ச்சி நம்ம குழந்தையிலேருந்து குட் பேரண்டிங்காக வளர்த்தி சொல்லி அவங்களுக்கு போல்டாக வளர்த்தும் போது, இத்தனை அவேர்னஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு இத்தனை விஷயங்களுமே அவங்களும் புரிஞ்சு அவங்கள பாதுகாத்து, சொசைட்டியும் அவங்களால பாதுகாத்து ஒரு நல்ல சமுதாயத்தை ஒரு டாட்டர்னால, ஒய்ஃப்னால, மதர்னால கொடுக்க முடியும். ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, ரைசிங் அ போல்ட் கேர்ள் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் ஆன்டிடோட் டு டவுரி அண்ட் மெனி அதர் சோஷியல் ஈவல்ஸ். ஒரு பொண்ணை தைரியமா வளர்த்துறதுன்றது ஆப்ஷன் கிடையாது. இந்த காலத்துல அது ஒரு மேண்டேட்டான விஷயம். அப்பதான் இந்த மாதிரி டவுரி அண்ட் மெனி சோஷியல் ஈவல்ஸ், விமனுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற ஹராஸ்மெண்ட்டை அவங்களால தட்டி ஜெயிக்க முடியும். A girl raised to be bold is not afraid to walk away from toxic traditions, to stand up for herself and to build a life on her own terms. That's how we eliminate dowry, not just with laws but with fearless daughters. தைரியமான பொண்களை நீங்க வளர்த்தும் போது மட்டும்தான் டவுரியை உண்மையா ஒழிக்க முடியும். அந்த தைரியமான பொண்ணு, போல்டு கேர்ள்னால இந்த மாதிரி டாக்ஸிக்கான ட்ரெடிஷன், இந்த மாதிரி தவறான மூட நம்பிக்கை உள்ள ட்ரெடிஷன்ஸை எதிர்த்து நின்று அவங்களோட ஒரு லைஃப் அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும், சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், தைரியமாக எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் தைரியமான பொண்ணை வளர்த்துறது ஆப்ஷன் கிடையாதுங்க. அதுதான் ஒரே சொல்யூஷன், அதுதான் நிரந்தரமான தீர்மானம், சொல்யூஷன், ஆன்டிடோட். ஸோ தயவு செய்து இதை கேட்குற எல்லா பேரண்ட்ஸுமே இதுதான் கடைசி தடவை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை கேட்கறதா இருக்கட்டும். அநீதியை நினச்சி எல்லாருமே குரல் கொடுப்போம். ஒன்ஸ் அகெயின் மை ப்ரேயர்ஸ் அண்ட் தாட்ஸ் ஆர் வித் நித்தன்யாஸ் ஃபேமிலி for this deep loss. மீண்டும் உங்கள் எல்லாரையும் வேற ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.